வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ மேக்கின்டையர். ஸோ இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் ஒரு தரமான என்ட்ரியை பற்றினா கொடுத்துருந்தாரு. ஸோ ஃபைனலி இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு டைட்டில். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா தக்க வச்சு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அவரோட மாஸ் ஸ்பெஷல் என்ட்ரியோட பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்காரு. அந்த கூஸ்பமே வேறு லெவலில் இருந்து ஃபேன்ஸுமே வேறு லெவலில் அவருக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. ட்ரூ மேக்கின்டையர் டைட்டில் யார்கிட்ட இருந்து எடுத்தாரோ அதேமாதிரி யாரால் கோடி தோக்கடிக்கப்பட்டாரோ அவங்க 2 பேரும் என்ன அவங்களோட கதை என்ன அப்படின்னு இருக்கிற டைமில் இன்னைக்கு அவங்க ஒரு பயங்கரமான பிராலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ட்ரூ மேக்கின்டையர் பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணுறாரு. இங்கே 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ ட்ரூவோட அடுத்த கதை என்ன ப்ரோ? அவங்களுக்கு என்ன ஃபியூட் இருக்க போகுது? ஸ்டோரி லைன் பிளான்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா உடனே உள்ளே வந்துடுறாரு. இன்ட்ரோட் பண்ணுறாரு. அவரு அடுத்தது அந்த டைட்டிலுக்கு வர்றது மாதிரி பார்த்தீங்கன்னா போகுது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்மாக் டவுன்லேயே ஒரு 4 விதமான கண்டெண்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க. அதில் சாமி சேன், டேமியன் பிரீஸ்ட், ரேண்டி ஆர்டன், அதுக்கப்புறமா இன்னொரு ரெஸ்லர். இவங்க எல்லாருமே செலக்ட் ஆகிட்டாங்க. செலக்ட் ஆகி இதுக்கும் மேலே இவங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு ஃபேட்டல் 4-way நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்க போகுது. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்ததாக ட்ரூ மேக்கின்டையர் கூட அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் பக்கம் பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க அப்படிங்கிறத ஆடம் பீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பொறுத்த வரைக்கும் ஹைலி ரேண்டி ஆர்டன் அப்படி இல்லைன்னா சாமி சேன் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக ட்ரூ மேக்கின்டையர் கூட மோத போறாங்க. அதுல அவங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கறத நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது. சரி, கோடி அண்ட் ஜாக்கா ஃபாட்டோட கதை என்னன்னா அவங்களுக்கும் சாட்டர்டே நைட் மினி வரல மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஃபிஷியலி. இவங்க 2 பேரும் மோத போகிறாங்க. பட் சும்மா தான் மோத போகிறாங்க. எந்த ஒரு கண்டருக்கான இதுவும் இருக்காது. அடுத்ததாக ஃபைனலி ஜோர்டன் கிரைஸ் ஃபைனலி இப்போ அஃபிஷியலி ஸ்மாக் டவுன் ராஸ்டரில் ஆகிட்டாங்க. அவங்க இப்போ ஸ்மாக் டவுனுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ அவங்க உமன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் பக்கம் வர போகிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ரூமர் அண்ட் அப்டேட்லாம் பார்த்துருந்தோம். WWE லியோன் ஸ்லாட்டர் ஒரு கண்ணு இருக்கு. அவர் WWE கூட்டு வர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பார்த்துருந்தோம். ஃபைனலி அவரை இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு ஒரு மேட்சும் தரமாக கொடுத்துட்டு போயிருக்காரு. இதனால இதுக்கு மேலே அவர் WWE தான் இருக்க போறாரு. ஸ்மாக் டவுன் ராஸ்டர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஃபைனலி இலியானா பிளாக் TNA அஃபிஷியல் போயிட்டாங்க. இப்போ அவங்க TNA ராஸ்டராக இருக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி WWE இருந்தவங்க. இவங்களோட பேர் கோரா ஜேடா WWE இருந்தாங்க. இப்போ அவங்க WWE இருந்து வெளியே போய் TNA சேர்ந்துக்கிட்டாங்க. அடுத்ததான் இப்போ ஒரு ரூமர் செய்தி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அதாவது நம்ம இந்த வாரம் நடந்த ரா எபிசோடுக்கு ரே மிஸ்டீரியோ வரல. அதுக்கான ஒரு ரீசன் தெரிய வந்திருக்கு. ரே மிஸ்டீரியோக்கு இப்போ ஒரு மைனர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கான். அதனால தான் அவர் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் மேஜர் இன்ஜுரி இல்லை. பெரிய இன்ஜுரி இல்லை, ஒரு சின்ன இன்ஜுரி தான். இதனால இவரோட ரிட்டர்ன் கூடி சீக்கிரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த அப்டேட் டாவ் சிக்லரை பற்றி தான். டாவ் சிக்லர் திரும்ப TNAல ஒரு கான்ட்ராக்ட் ரீசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நிறைய பேர் டாவ் சிக்லர் TNAல இருக்கிறதுனால அவர் அங்கே கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா WWEக்கு வந்துடுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவர் அங்கேயே திரும்ப கான்ட்ராக்ட் ரீசைன் பண்ணியிருக்காராம். அடுத்ததாக 2022 ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் செத் ராலன்ஸுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்சோட ரிசல்ட் ஒரு கான்ட்ரவர்சியல் அந்த டைம்லேயே முடிஞ்சிருந்துச்சு. டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சிருக்கும். பட் அதில் யாரோ ஒருத்தர் வின் ஆனது மாதிரி காமிச்சிருப்பாங்க. யார் தான் வின் பண்ணாங்க? ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவர் தான் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாரு. பட் எந்த மேட்ச் நடந்தாலுமே டிஸ்குவாலிஃபை முறையில் நடந்துடுச்சுன்னா டைட்டில் ரீட்டன் செய்யப்படும். அதனால் மேட்ச் தீர்மானிச்சிருவாங்க. டிஸ்குவாலிஃபை
சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தாலுமே கூட ஸோ டைட்டில் மட்டும் தான் அந்த ரெஸ்லர் ரீடைன் பண்ண முடியும். பட் அந்த மேட்ச் படி வந்து மேபி தோக்குறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மேட்ச் எப்படி, ஸோ இதில் டிஸ்குவாலிஃபை ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலின்ஸை போட்டு அடித்து பிரிக்கி எடுத்துருப்பாரு. ஸோ இந்த மேட்ச்சில் வின்னர் யார் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான ஒரு விளக்கம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணது வந்து செத் ராலின்ஸ் தானா. ஸோ ஏன்னா அதில் ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து ஸோ ரெஃப்ரி சொல்கிறத கேட்காம போட்டு ஸோ அந்த ரிங்கில் கை வச்சுட்டு இருந்ததுக்கு அப்புறம் கூட அடித்து தள்ளிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதனால வந்து கடுப்பான ரெஃப்ரி அதனால டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாரு. ஸோ இப்படி பண்ணி பார்த்தா ஸோ இந்த மேட்ச்சில் சீட்டிங் பண்ணது வந்து ரோமன் ரெயின்ஸ் தான். ஸோ இதனால் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செத் ராலின்ஸ் மட்டும் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல மேட்ச் டிஸ்குவாலிஃபை முறையில் செத் ராலின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னு ஸோ அந்த ரெஃப்ரி சொல்லியிருக்கணும். பட் அந்த டைமில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பெரிய லெவலில் இருந்ததுனால ஸோ WWE ஸோ அந்த மாதிரி சொல்ல வைக்கல. பட் மேட்ச் படி அப்படி காமிச்சிருந்தாங்க. ஸோ இதனால தான் இது வந்து இவ்வளோ கான்ட்ரவர்சியல் ஆகி ஸோ 2-3 வருஷம் கழிச்சு இப்போ அதுக்கான ஒரு தீர்வு தெரிய வந்திருக்கு. ஸோ 2022 ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் செத் ராலின்ஸ்க்கான மேட்ச்சில் வின் பண்ணது வந்து செத் ராலின்ஸ் தான். தான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேலிகுரி இருக்கும். ஸோ அப்போ ரோமன் ரெயின்ஸ் அந்த டைட்டில், அதாவது அந்த மேட்சே டைட்டில் மேட்சாக தான் நடந்திருக்கும். பட் ரோமன் தானே ரீடைன் பண்ணாருன்னு ஒரு கேலிகுரி இருக்கும். ஸோ அதாவது ஸோ WWE ஸோ ஒரு மேட்ச் நடக்குது, வேர்ல்டு டைட்டில் மேட்ச் நடக்குது. ஸோ அது வந்து டிஸ்குவாலிஃபை மேட்ச் ஆயிடுச்சு, அதாவது டிஸ்குவாலிஃபைட் அந்த மேட்சை பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த சாம்பியன் ரெஸ்லர் வந்து தோற்றுருவார் மேட்ச்சு படி. பட் அந்த டைட்டில் வந்து கை மாறாது. ஸோ அதை அவர் தான் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அப்படி தான் இந்த மேட்சும். ஸோ இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வந்து தோற்றுருவார். பட் டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ காரணம் அது டிஸ்குவாலிஃபை ஆனதுனால தான் அவர் இந்த டைட்டில் வந்து கொண்டு போயிருப்பாரு. ஸோ அடுத்ததாக வந்து இப்போ கோடி ரோட்ஸ் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல வந்து ஸோ ஜேக்கப் ஃபார்ட் கூட மேட்ச் பண்ண போகிறாரு. ஸோ ராயல் ரம்பிள் அவரும் மேட்ச் இருக்குமா, ஸோ அவர் திரும்பவும் ட்ரூ மேக்கின்டையர் கூட மேட்ச் விளையாடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ட்ரூ மேக்கின்டையருக்கு ராயல் ரம்பிளில் வந்து ஸோ அதாவது அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஸோ அந்த ஃபேட்டல் 4 மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க கூட தான் அவர் விளையாட போகிறாரு. ஸோ கோடிக்கோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போதைக்கு ஒரு சில ரூமர் என்னன்னா ஸோ கோடி ரோட்ஸும் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் தான், அதாவது மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் வந்து கலந்துடுறது மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுவும் நம்பர் 1 என்ட்ரியா அவர் தான் வரப்போறாருன்னு வர சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ அதாவது இப்போ WWE 2K26 கேமில் வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 கேரக்டர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ அந்த கேமுக்காக ஸோ பார்த்துக்கோங்க, இப்போ புதுசாக வந்து ஒரு 400 ரெஸ்லர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அது என்ன சேஞ்செல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்ததாக WWE வரலாற்றிலேயே ஸோ அதிக நாட்கள் வந்து சாம்பியனாக இருந்த ஒரே ரெஸ்லரோட பெருமை வந்து நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் தான் சேரும். ஸோ அதாவது இது வரைக்கும் WWE ஹிஸ்டரியிலே அதிக நாட்களாக வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தார் அப்படின்னா ஸோ அது ப்ரூனோ சமர்டினோ. ஸோ வேர்ல்டு டைட்டிலே வந்து 2803 நாள் வச்சுருந்துருக்காரு. ஸோ இதுதான் WWE ஒரு லாங்கஸ்ட் ட்ரைனிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும். ஸோ மற்ற வேர்ல்டு ஒரு டைட்டில் அதிக நாளாக வச்சுருந்த டைட்டில் அவர் தான் வச்சுருந்தாரு. பட் பிரான் ஸ்ட்ரோமன் தான் இப்போ வரைக்குமே இன்னும் தோக்காமல் 2820 நாட்களுக்கும் மேலே வந்து ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. ஸோ அது வேற ஒரு டைட்டிலும் இல்லை, 2018 ஸோ சவுதி அரேபியாவில் வந்து ஒரு மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் மாரி ஒரு நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த டைட்டில் தான். ஸோ அந்த டைட்டிலுக்கு வேல்யூவே இல்லை. ஸோ அதை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதே தான் இப்போ வந்து ஸோ அந்த சவுதி அரேபியாவில் வந்து ஸோ மென்ஸுக்கும் ஒரு மென்ஸு அதாவது மென்ஸு டிவிஷனில் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன் வந்து ஸோ அங்கே ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறாருன்னா ஸோ அங்கே ஒரு கிரவுண்ட் சாம்பியன்ஷிப்பாக வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதோட கதையை என்னன்னு தெரில. ஸோ குறிப்பாக வந்து WWE சவுதியும் வேறு அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. ஸோ அதாவது WWE அதர் கண்ட்ரியில் நடத்தினா அது வேறு மாதிரியும், ஸோ சவுதியில் நடத்தினா ஸோ அங்கே ஸ்பெஷலாக வேறு மாதிரியும் நடத்துகிறாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு ஒழுங்காக தெரில. அடுத்ததான் நம்ம இப்போ மெயின் ஈவென்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ மெயின் ஈவென்ட் நியூஸாக பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. அப்படியே புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அல்ல போட்டுட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் டெய்லியும் போட்டு இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மெயின் ஈவெண்ட்லேயும் ஒரு ரூமர் செய்தியை பற்றி பார்க்கலாம். ஸோ குறிப்பாக இதுக்கு முன்னே வந்து ஸோ கோடிக்கு வந்து ஸோ ஒரு பிளான் தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸோ கோடி விசிஸ் ஜேக்கப் ஃபார்ட், அப்படி இல்லைன்னா கோடி ஜேக்கப் ஃபார்ட் விசிஸ் ட்ரூ மேக்கின்டையர் இருக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் மேட்ச் தான் ரெஸ்ல்மேனியா 42 நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ அப்படி தான் அப்டேட் ரூமர்லாம் வந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி அப்டேட் டீட்டெயிலாக பேசியிருந்தோம். பட் இப்போ ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ ட்ரிபிள் ஹெச்சுக்கு மட்டும் ஸோ WWE ஹோல்
ப்ரொடியூசர்ஸுக்கு அப்டேட் இல்லை. ஸோ ட்ரிபிள் ஹெச் மட்டும் ஸோ அவர் இன்னும் ஐடியாவில் தான் வச்சுருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி ரோட்ஸ்க்கான பார்ட் 3 மேட்சை வந்து ரெசல்மேனியாவில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் இன்னும் பிளானில் வந்து வச்சுட்டு இருக்கிறாராம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஒன்று இந்த வருஷம் நடக்கும், அப்படி இல்லைன்னா மேபி ஏதோ ரெசல்மேனியாவில் இந்த ஒரு பார்ட் 3 மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. அதே மாதிரி அது கோடி ரோட்ஸ் விசஸ் ரோமனுக்கான பார்ட் 3 மேட்ச் வந்து இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் நடக்கலை. ஸோ அது வேறு ஏதோ ரெசல்மேனியாவில் ஸோ மேபி ஃபியூச்சரில் பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ ஒன்று வந்து நம்ம கோடி ரோட்ஸ் விசஸ் ஜாக் ஆஃப் வார் 2 விசஸ் ட்ரூ மைக்கின்டேருக்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் மேட்ச் வந்து ஸோ ரெசல்மேனியா 42 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸ் விசஸ் ட்ரூ மைக்கின்டயர் அதுக்கான ஒரு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஸோ ட்ரிபிள் த்ரெட்டாக நடக்கும், அப்படி இல்லைன்னா கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மைக்கின்டயருக்கும் இந்த டைட்டில் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.